வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். தமிழ்நாடு முதலீட்டாளர்கள் மாநாட்டை இன்று தொடங்கி வைக்கிறார் முதலமைச்சர் மு க ஸ்டாலின். 51 கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்ட உள்ளதாகவும் தொழில்துறை அமைச்சர் டி.ஆர்.பி. ராஜா தகவல். முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் மாநாட்டில் 19 நிறுவனங்களின் முதலீடுகளுக்கு துவக்க விழா. 1 லட்சத்திற்கும் மேற்பட்டோருக்கு வேலை வாய்ப்பு உருவாகும் எனவும் அமைச்சர் ராஜா விளக்கம். மட்டும் நாளை காலை ஒரு 19 நிறுவனங்களுக்கு இனாகரேஷன் இங்க நேரடியாக அவங்க கமர்ஷியல் ப்ரொடக்ஷனுக்கே போயிட்டாங்க. அவங்க வேலை வாய்ப்பு வழங்கி அங்க திட்டங்கள் தொடங்கப்பட்டு நாளை தொடங்கப்படவிருக்கின்றன. அதற்கான ஒட்டுமொத்த கூடுதல் மட்டும் ஒரு கிட்டத்தட்ட 17,616 கோடி ரூபாய்க்கான தமிழ்நாட்டில் மருத்துவ படிப்புகளுக்கான கலந்தாய்வு இன்று தொடக்கம். எம்பிபிஎஸ் பல் மருத்துவ இடங்களுக்கு 43,063 பேர் விண்ணப்பித்துள்ளனர். அரசுமுறை பயணமாக போலந்து நாட்டிற்கு இன்று செல்கிறார் பிரதமர் நரேந்திர மோடி. அந்நாட்டு தலைவர்களை சந்தித்து இருநாட்டு உறவுகளை மேம்படுத்த பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக தகவல். மத்திய அரசின் உயர் பதவிகளுக்கு தனியார் நிறுவன அதிகாரிகளை நேரடியாக நியமிக்கும் முறை ரத்து. எதிர்க்கட்சிகளின் எதிர்ப்புக்கு பணிந்தது பாஜக தலைமையிலான மோடி அரசு. உயர் பதவிகளில் நேரடி நியமன முறையை மத்திய அரசு திரும்பப் பெற்றது சமூக நீதிக்கு கிடைத்த வெற்றி என முதலமைச்சர் கருத்து. மத்திய அரசு வேறு வழியில் இடஒதுக்கீட்டை ரத்து செய்ய முயற்சிக்கும் என்பதால் கவனமுடன் இருக்க வேண்டும் எனவும் அறிவுறுத்தல். யுபிஎஸ்சி தேர்வுகளில் நேரடி தேர்வு முறையை ரத்து செய்து சமூக நீதியை காத்துள்ளார் பிரதமர் மோடி. இதன் மூலம் சமூக நீதியின் காவலராக பிரதமர் மோடி திகழ்கிறார் எனவும் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் பெருமிதம். ரெக்ரூட்மெண்ட்டை உடனடியாக அதை நிறுத்தி வைக்க வேண்டும் என்று யுபிஎஸ்சிக்கு அதனுடைய அமைச்சர் மரியாதைக்குரிய திரு ஜிதேந்திர சிங் அவர்கள் கடிதம் எழுதியவுடன் யுபிஎஸ்சி அவர்களை அதை நிறுத்தி. சென்னை மெரினா கடற்கரையை தொடர்ந்து பெசன்ட் நகர் கடற்கரையிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான மரப்பாதை. 1,61,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் மரப்பாதை அமைக்கும் பணி தீவிரம். தூத்துக்குடி மாவட்டம் தருவைக்குளம் பகுதியில் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவிக்க சென்ற கனிமொழி. இலங்கை அரசால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்களின் குடும்பத்தினர் மற்றும் பொதுமக்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு. பள்ளிக் கல்வித்துறையுடன் கள்ளர் சீரமைப்பு பள்ளிகளை இணைக்கும் முயற்சிக்கு கண்டனம் தெரிவித்து அதிமுக சார்பில் உண்ணாவிரத போராட்டம். மதுரையில் வரும் 24ஆம் தேதி நடைபெறும் என பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அறிவிப்பு. பெருந்தலைவர் காமராஜர் கண்ட கனவை நினைவாக்கிய திட்டங்களை தீட்டியவர் ராஜீவ்காந்தி. சென்னையில் நடைபெற்ற விழாவில் தமிழ்நாடு காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை புகழாரம். மக்களை பாதிக்கும் எந்த பிரச்சனையிலும் சமரசம் கிடையாது. விருதுநகரில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் பேட்டி. மக்கள் பாதிக்கக்கூடிய பிரச்சனையில் அதில் சமரசமே எங்களுக்கு. இப்போ கூட 28ஆம் தேதி நாங்கள் மாநகராட்சியை எதிர்த்து போராட்டம் நடத்த போகிறோம் சென்னையில். அவங்க ஏன்னா இருக்கிற தூய்மை பணியை பூரா ஒப்பந்தத்துக்கு விட்டாங்க, தனியாருக்கு விட்டாங்க. அதே மாதிரி தமிழக வெற்றிக் கழகத்தின் அதிகாரப்பூர்வ கட்சி கொடி நாளை அறிமுகம்.
பனையூரில் உள்ள தலைமை அலுவலகத்தில் கட்சிக் கொடி ஏற்றுகிறார் தலைவர் விஜய். யூடியூப் சேனல்களில் அவதூறாக பேசியதற்காக 5 கோடி ரூபாய் நஷ்ட ஈடு கேட்டு நடிகர் வடிவேலு தாக்கல் செய்த வழக்கு. நடிகர் சிங்கமுத்து 2 வாரங்களில் பதிலளிக்க வேண்டுமென பூந்தமல்லி அருகே மெட்ரோ ரயில் கட்டுமான பணியின் போது கிரேன் கயிறு அறுந்து விழுந்ததில் வடமாநில தொழிலாளி பலி. பாதுகாப்பு உபகரணங்கள் இல்லாமல் கட்டுமான பணி நடைபெற்றதே விபத்திற்கு காரணம் என பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் ஆவின் பால் பண்ணையில் இயந்திரத்தில் முடி சிக்கியதால் தலை துண்டாகி இளம்பெண் உயிரிழப்பு. பால் பாக்கெட்டுகளை டப்பில் அனுப்பும் பணியில் ஈடுபட்டிருந்த போது பரிதாபம். ஆக்தர்கள் கலந்து கொண்டு சிறப்பு வழிபாடு. காரைக்கால் கீழவோடுதுறை புனித அந்தோணியார் ஆலய தேர்பவன். பயணிகள் குடை நிகழ்ச்சி. நீலகிரி, கோவை, திருப்பூர் உள்ளிட்ட 5 மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை மாவட்டம் திருக்குறுங்குடி திருமலை நம்பி கோவிலுக்கு பக்தர்கள் செல்ல தடை விதித்து வனத்துறையினர் உத்தரவு. தொடர் கனமழை காரணமாக நம்பி ஆற்றில் நீர்வரத்து அதிகரித்துள்ளதால் ஆற்றில் குளிப்பதற்கு தடை விதிப்பு. ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் நீர்வரத்து 11,000 கனஅடியாக குறைந்தது. 36வது நாளாக குளிப்பதற்கு தடை விதித்து மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. தொடர் மழை காரணமாக தேனி கும்பக்கரை அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் தண்ணீர். நீர்வரத்து சீராகும் வரை சுற்றுலா பயணிகள் குளிப்பதற்கு தடை தொடரும் என வனத்துறை அறிவிப்பு. இந்தியா வந்துள்ள மலேசிய பிரதமர் அன்வர் இப்ராஹிம் பிரதமர் நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு உறவை மேம்படுத்துவது குறித்து பேச்சுவார்த்தை. மலாயா பல்கலைக்கழகத்தில் திருவள்ளுவர் இருக்கை அமைப்பது உள்ளிட்ட 8 ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது என தகவல். இன்று ஜம்மு காஷ்மீர் செல்கிறார் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி. சட்டப்பேரவை தேர்தல் தேதி அறிவித்த நிலையில் தொகுதி பங்கீடு குறித்து பேச்சுவார்த்தை நடத்தவுள்ளதாக தகவல். தங்கள் போராட்டத்தை கைவிட வேண்டுமென உச்சநீதிமன்ற நீதிபதிகள் வலியுறுத்தல். பயிற்சி மருத்துவர்களின் பாதுகாப்பை உறுதி செய்ய பேசிய ஆளுநர் CV ஆனந்த் போஸ். விரிவான விசாரணை நடத்தியுள்ளேன், கண்டிப்பாக நீதி கிடைக்கும் என உறுதி. மருத்துவ மாணவி படுகொலைக்கு நீதி கேட்டு கொல்கத்தாவில் முன்னாள் கிரிக்கெட் வீரர் கங்குலி இன்று ஆர்ப்பாட்டம். மனைவி டோனாவுடன் இணைந்து போராட உள்ளதாக அறிவிப்பு. வயநாடு பேரழிவால் கேரளாவில் ஓணம் வார கொண்டாட்டம் ரத்து. மாநில முதலமைச்சர் பினராயி விஜயன் அறிவிப்பு. மகாராஷ்டிர மாநிலத்தில் 4 வயது குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை தொடர்பாக மனித உரிமை ஆணையம் மகாராஷ்டிர மாநிலத்தில் 4 வயது குழந்தைகளுக்கு பாலியல் வன்கொடுமை தொடர்பான மனித உரிமை ஆணையம் தாமாக முன்வந்து விசாரணை. FIR பதிய தாமதம், குழந்தைகளின் தற்போதைய உடல்நிலை உள்ளிட்டவை குறித்து விரிவான அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவு. மகாராஷ்டிர மாநிலம்
பட்லப்பூர் ரயில் நிலையத்தில் சீரானது ரயில் சேவை. 10 மணி நேரத்திற்கு மேலாக நடைபெற்ற பொதுமக்களின் போராட்டம் முடிவுக்கு வந்ததை அடுத்து ரயில்கள் வழக்கம் போல் இயக்கம். இங்கிலாந்து இலங்கை அணிகளுக்கு இடையே 3 போட்டிகள் கொண்ட டெஸ்ட் தொடர். முதலாவது டெஸ்ட் போட்டி மான்செஸ்டர் மைதானத்தில் இன்று தொடக்கம்.